ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் உடல் ஆரோக்கியத்துடன் நலமாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். எல்லாத்துக்காகவும் துவா செய்யலாம். அப்புறம் நம்ம சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, நான் குல்ச்சா ரொட்டி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் மைதா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அது வெது வெதுப்பான சுடுதண்ணீர் ஒரு டம்ளர் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை, அப்புறம் ஈஸ்ட்டு கொஞ்சம் போடலாம். ஈஸ்ட் இல்லாதவங்க தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டேன் ஈஸ்ட்டு இதுக்கு. அப்புறம் லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு, அப்புறம் நெய், அப்புறம் மைதா மாவு. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது மூடி வச்சிடணும். இந்த ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதாவது ஆக்டிவேட்னா என்னென்னா புளிக்கிறதுக்காக நம்ம போடுறது இது. அப்புறம் ஆக்டிவேட் ஆனானே அதில் மைதா மாவு நம்ம போட்டுக்கலாம். ஒரு 1/2 கிலோ அளவு தான் இது போட்டிருந்தேன். 1/2 கேஜி அளவு போட்டிருந்தேன். 1/2 கேஜி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, ரொம்ப கெட்டியாக இதுக்கு பண்ணிக்கூடாது. டோ ரொம்ப லூஸாக தான் இருக்கணும். இது நம்ம ஃபஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப கொதிக்க ஊற்றுனீங்கன்னா இதிலே வெந்துடும். அதனால் லைட்டாக வெதுப்பான சுடு தண்ணியில் தான் நம்ம ஈஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு, இந்த மாதிரி நம்ம 1-2 பிசைஞ்சு பவுலில் மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு 1.5 மணி நேரம் கழித்து தான் நம்ம அதை ஓப்பன் பண்ணோம்னா நல்லா இந்த மாதிரி பன்னு மாதிரி வந்துடும். இந்த பன்னு மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், அதை இந்த ஒரு இதில் பேலன் கட்டை இருக்குல்லையா, அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு நல்லா சும்மா ஒரு அளவுக்கு ஒரு ரொட்டி சைஸில் எடுக்கலாம். இது எத்தனை தெரியுமா வந்துச்சு? 1/2 கிலோவுக்கு ஒரு 8 ரொட்டி வந்திருந்தது எங்களுக்கு. 8 ரொட்டி வந்தது. இந்த மாதிரி ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டோம்னா எவ்வளோ நம்ம காஸ்ட் ஆகும். நம்ம வீட்லேயே நல்லா ஹைஜீனிக்காக 8-9 ரொட்டி வந்திருந்தது. ஹைஜீனிக்காக குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவங்க எல்லாருமே இது ஆயிலும் கம்மியாக இருக்கும். நம்ம பட்டர் தேவைன்னா பட்டர், இதில் பட்டர் இல்லாதனால நான் எண்ணெய், அப்புறம் கொத்தமல்லி, கொஞ்சமாக சின்னதாக பூண்டு நறுக்கி போட்டு இதில் கலந்து வச்சுருக்கேன். இது நம்ம ஹோட்டலுக்கெலாம் போய் இது கிரேவி இதெல்லாம் சாப்பிட்டா எப்படியும் ஒரு 2-3 பேர் போனாலே 800 1000 பக்கம் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா நீளமாக தேய்ச்சிட்டு இந்த குல்ச்சா ரொட்டி, அதுக்கப்புறம் அந்த பூண்டும் கொத்தமல்லி நறுக்கி வச்சுருந்தோம்ல, அதை தடவி அது மேலே இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா உள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் நல்லா தவா சூடானதுக்கப்புறம் நம்ம இது திருப்பி எடுத்துக்கலாம். நம்ம நெருப்புலாம் வாட்ட முடியாது, நமக்கு நெருப்பெல்லாம் இல்லை. அதனால் கேஸில் நல்லா ஃபுல் ஹீட்டில் வச்சிடணும். தவா வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.